எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். பூமி அவருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. பூமி அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. தேவன் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். நப்தலியை ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். யோசேப்பும் அவன் இருக்கிற நாடும் நிறைவு பெற்ற ஒரு நிறைவை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால நிரப்புகிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களால் தேசத்தை நிரப்பின கர்த்தர். தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நம்மை நிரப்புகிற கர்த்தர். கிறிஸ்துவின் அன்பினால் நம்மை நிரப்புகிற கர்த்தர். வார்த்தை எனக்குள் நிறைந்திருக்கிறது என்று நிரப்புகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம், இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய வாக்கு தத்தம், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எபேசியர் 1:23 எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நிரப்புகிற கர்த்தர். எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அவர் நிறைவின் தேவன். கம்ப்ளீட் ஃபுல்னஸ், முழுமை, நிரப்பு, containing a lot of details, filled to capacity. அது நிரம்பி வழிகிற வரைக்கும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்லுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் அவனை ஆசீர்வதிப்பேன், வானத்தின் பலகணிகளை திறந்து. பொதுவாக நிரம்பி இருப்பதை நாம் விருப்பப்படுகிறோம். ஒரு குளம் நிரம்பி இருக்குன்னா சந்தோஷமா இருக்கு. ஒரு வீடுகளுக்கு குடி தண்ணீர் வருது, இந்த பிஸ்லரி வாட்டர் வேன்கள்ல, ஆட்டோக்கள்ல சகோதரிகள் எப்படி வாங்குறாங்கன்னா நிரம்பி இருக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் குறைந்தா கூட ஃபுல் பண்ணுங்கயா அப்படிங்கிறாங்க. நிரம்பு இருப்பத நம்ம எல்லாரும் விருப்பப்படுகிறோம், அதை வாஞ்சிக்கிறோம். தேவன் கூட நிறைவின் தேவனாக இருக்கிறார். வேதம் முழுதும் நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். நீங்க சங்கீதம் 24:1 பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 33:5 பூமி கர்த்தரின் காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. இன்னும் நீங்க பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 3:17 பரம ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் சகல நற்கணிகளினால் என்ன செய்திருக்கிறதா? நிறைந்திருக்கிறது. 11:24 அப்போஸ்தலர்ல பர்னபா பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் 13:2. அப்போ கவனிங்க, இன்னுமே 6:5 அப்போஸ்தலர்ல பரிசுத்தாவி நிறைந்தவனாகிய ஸ்தேவான், பரிசுத்தாவி ஞானமும் நிறைந்த 7 பேர். தேவன் நிரப்புகிற கர்த்தர். இந்த வேளையில உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் அதுதான். அப்போ தேவன் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். என் வாய் உடைய மகத்துவத்தினால் நிறைந்திருக்கிறது. தாவீது நாட்கள்ல தேவாலயத்திற்கு வேண்டிய டன்னு கணக்குல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிலோ கணக்குல தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு டன்னு பார்த்தீங்கன்னா காரணம் தேவனுடைய மகிமை நிறைய. Glory fills the temple. சாலமோனுடைய டெம்பிளை நிரப்பினது. கோல்ட் அண்ட் சில்வர் fills the nation. பொருளாதார செழிப்புக்கு மகிமை நம்மை நிரப்ப நம்முடைய வாய் அவருடைய மகத்துவத்தினால் நிரம்ப நம்மை சுற்றிலும் ஒரு பொருளாதார செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். நம்ம இருதய நன்றியினால நம்முடைய மகத்துவத்தினால் என் நாவு நிறைந்திருக்கிறது தாவீது சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய நாவு கூட எப்பொழுதும் ஒரு நன்றி எழுதலுள்ள இருதயம் நிரப்பும் போது பொருளாதார செழிப்பு ஒரு பொருட்டே இல்லாமல் போய்விடுகிறது. வேதம் முழுவதும் பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களால் நிறைந்திருந்துதான் எகிப்து தேசம். யாத்திரா 1 இஸ்ரவேல் ஜனங்களால் நிறைந்திருந்தது. காரணம் ஜனங்களால் நிரப்புகிற கர்த்தர். நம்மளுடைய இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்புகிற கர்த்தர்.
ஆனந்த தைலத்தினால நிரப்புகிற கர்த்தர். இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது. நம்ம இருதயத்தை நல்ல விசேஷத்தினால நிரப்புகிற கர்த்தர். அவருடைய வாயிலே அருள் பொழிகிறது. என் நாவு விரைவா எழுதுறவனுடைய எழுத்தாணி. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நிரப்புகிற தேவன் உங்களுடைய என்னுடைய அப்பா நிரப்புகிற அப்பாவாக இருக்கிறார். ஒரு குறைவில்லாதபடி நம்மை நிரப்புகிற கர்த்தர். குறைவுபட்ட திராட்சரச நேரத்துல அந்த தண்ணீர் தொட்டி முழுவதும், கற்சாடி முழுவதும் தண்ணீரால் நிரப்புங்கள். நிரப்பி எல்லாருடைய வயிற, மனது, ஆவி, ஆத்மாவை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். யோசேப்பு நிமித்தம் யோசேப்பு அது அவன் நாடும் நிறைந்ததா இருக்குன்னு பைபிள் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த தேசத்தையே தேவன் நிரப்புகிறார், அந்த வீட்டை நிரப்புகிறார், பொருளாதாரத்தால அவனை நிரப்புகிறார். நப்தலியை ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். அவன் விடுதலை பெற்ற பெண்பான். இன்பமான வசனங்களை வசனிக்கிற நப்தலி பாத்தீங்கன்னா வாயில அவரை அறிகிற அறிவினால் நிறைந்த வசனங்கள் இருக்கிறது. இம்மைக்கு மறுமைக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தள்ளுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் பாத்தீங்கன்னா தேவனுடைய 3:19 எபேசியர், தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நீங்கள் நிறைந்தவர்களாய். 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய். அப்போ நிறைவின் தேவன் நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருக்கு போல, அவருக்கு ஈக்குவலாக நம்மளை நிறைவுக்கு நேராக, நிரப்புதலுக்கு நேராக, வளர்ச்சிக்கு நேராக, கெப்பாசிட்டிக்கு நேராக, கம்ப்ளீட்டுக்கு நேராக தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வேதம் முழுவதும் நம்ம பார்க்கலாம். நீங்க உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த துதியினால் பூமி நிறைந்தது, ஆபகுக்கு இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும். தாவீதனுடைய வாழ்க்கையில நன்றியறிதல் உள்ள இருதயத்தினால நிறைந்திருந்தான். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிறைவு, ஒரு பொருளாதார செழிப்பு. யோசுவாவை ஞானத்தினால நிரப்பினார். ஜனங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், சபையை எப்படி நடத்தணும். அவன் ஒரு தேவ பிரசன்னத்திலே இருந்த நூனினுடைய குமாரன், ஒரு ஏவலாளுடைய மகன். ஆனா கர்த்தர் அவனை ஞானத்தின் ஆவியினால நிரப்பினாராம். சகல வித வேலைகளை யூகித்து செய்கிறதுக்காக பெசலேயேல ஆண்டவர் விசேஷித்த ஆவியினால நிரப்பினார். இதெல்லாம் நம்முடைய தேவன் செய்கிற ஒரு காரியம். தேவன் நிறைவை கட்டளையிடுகிற கர்த்தர், நிரப்புதலை கட்டளையிடுகிற கர்த்தர். அப்போ சகலவித கனிகளினால் நம்மளை அவர் என்ன செய்கிறாரா, நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சாந்தம் உள்ளதாயும் இணக்கம் உள்ளதாயும் சகலவித நற்கனிகளால் நிறைந்ததாயும் இருக்கிறது என்று பொறுத்து. பிலிப்பியர் 1:10 நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் என்று வரும் பொழுது, இந்த நிறைவு வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில நிறைவுக்கு ஒண்ணுதான், நம்ம இருதயத்தை திறந்து கொடுத்து, நம்முடைய பொருளாதாரத்தை திறந்து கொடுத்து, நம்முடைய குடும்பங்களை திறந்து கொடுத்து, நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல ஆண்டவரே நீங்க நிரப்புங்கப்பா என்று காத்திருக்கும் பொழுது வெற்று பாத்திரங்களை எல்லாம் தீர்க்கதரிசி மனைவி நிரம்பி ஒரு ஓரத்துல வைத்தாள். வெற்று பாத்திரங்கள், கடன் வாங்கின பாத்திரங்கள், அதை கூட நிரப்பி அவங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கிறார், கடன்கள் அடைக்கிறார். குடும்பத்துக்கு வர வேண்டிய பெரிய நிந்தைகள், அவமானங்கள், பிள்ளையை பிடித்து கொண்டு போவானோ என்கிற பயங்கள் நீங்கி கர்த்தரங்க அற்புதங்களை கடன்பட்ட தீர்க்கதரிசி வாழ்க்கையில தேவன் கடனில ஒரு அற்புதங்களை செய்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க கடன்ல ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் சத்துருக்களுக்கு நடுவே உங்கள் பாத்திரத்தை நிரம்பி ஒழிய செய்து உங்களுக்கு தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சகோதரர் நடுவே யோசேப்பும் அது நான் நிறைவும் குறைவுபட்டோர் மத்தியில உங்களை நிறைவை கொடுத்து மற்றவங்களை கொடுத்து நன்மை செய்து, சத்துரு பசியா இருந்தால் புசிக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் தண்ணீர் கொடு என்ற வார்த்தையின்படி அவங்க தலையில அக்கினி தலையில குவிப்பார், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார் என்ற வார்த்தையின்படி நன்மை செய்து நீங்க சத்துருக்களுக்கு சரி கட்டக்கூடிய நாட்களை தேவன் கட்டளையிடுவார். பசுத்தாவினால் நிறைந்தவனாய் பேதுரு அவனை உற்று பார்த்து, மந்திரவாதிய
உற்று பார்த்தான். எல்லா கபடமும் நிறைந்தவனே, பரிசுத்த ஆவி நிறைய நிறைய மற்றவர்களுடைய எண்ணங்கள், ஓட்டங்கள் கூட, நினைவுகள் கூட நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஆவியின் வரங்கள் இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு இடத்தை சென்று பிசாச ஜெயித்ததை பார்க்கிறோம். இந்த வருஷத்துல கூட, இந்த மாசத்துல கூட வரக்கூடிய ஆவிக்குரிய போராட்டத்துல இயேசுவை போல நீங்க ஜெயிப்பீங்க. வார்த்தையை பேசி பேசி அவன் உங்களை விட்டு சில காலம் பிரிந்திருக்கும்படி, உங்களை விட்டு ஓடும்படி, எதிர்த்து இருக்கும்படி அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில அவர் செய்வார். நப்தலி ஆசீர்வாதத்தினால் நிரப்பினது போல உங்க வாழ்க்கையில தரித்திரங்கள், சாபங்கள், குறைவுகள் எல்லாம் விலகி தேவன் ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புவாராக. பெசலையில நிரப்பி சகலவித வேலைகளை யூகித்து, அகோலியாப பெசலையில யூகித்து செய்கிறதுக்கு நிரப்பின கர்த்தர். மற்றவர்களிடமிருந்து தேவனுடைய வேலைக்காக உலக பிரகாரமான வேலையிலும் யூகித்து நிதானித்து செய்வதற்கு சகலவித வல்லமையினால, கிருபையினால நிரப்புவார். இந்த ஏப்ரல் மாதம் எக்ஸாம் எழுத போற பிள்ளைங்களை யோசுவாவை ஞானத்தினால் நிரப்பின ஆவியானவர் உங்களை ஞானத்தினால நிரப்புவாராக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் தாங்க முடியாத அளவு ஏசாவை, யாக்கோபை ஆசீர்வதித்து நிரப்பின கர்த்தர் உங்களை நிரப்புவாராக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமா இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை தலையாக நீர் தந்தர்லின கர்த்தர். ஆண்டவரே, யோசுவாவை ஞானத்தினால் நிரப்பினவர். இந்த படிக்கிற காலங்களில், எக்ஸாம் நாட்கள்ல ஞானம் அனல் மூட்டப்படுவதாக, ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, யோசேப்பே நாடு நிறைவையும் கட்டளையிட்ட கர்த்தர். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பொருளாதார செழிப்பும், மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அபரீதமும் நிரப்புவீராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் வார்த்தையின்படி சத்துருக்களுக்கு நடுவே பிள்ளைகளே எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து உற்று பார்த்தது போல பிரகாசமுள்ள மனக்கண்கள் இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். பூமி உடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது, உடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய், நிறைவின் மாதமாய், கம்ப்ளீட் ஆகிற ஆண்டவரை எல்லாம் கர்த்தாவை கொடுத்து செலுத்தி தீர்ந்து நிறைவை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிறைவை கட்டளையிடுவார். ஆமென்.